கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியாய் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறவே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறாரே? பலியிடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக காயம் செலுத்தியிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம கோர்ட்ல நடக்கிற ஒவ்வொரு காரியமும் பார்க்கும்போது அவரே செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் செய்த தண்டனைக்கு பதில் கிடைக்கும் கோர்ட்ல, இந்த உலகத்துல. ஆனால் இங்க திருச்சபைக்குள்ளாக நாம் பேசுகிறது இயேசுவுடைய சமூகத்திலே மாத்திரம்தான் நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் சகித்து ஒரு தியாக மனப்பான்மையாய் அவர் வெளிப்பட்டார். அதனாலதான் தியாக மனப்பான்மையுள்ள நபர்களாக நாம் மாற வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். நாம் தியாகம் உள்ளவர்களாக நாம் உலகத்தில் இருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்க பிரயாசப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அதனால் நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்பதை உறுதியாய் தரித்துக் கொண்டு படித்துக் கொண்டு அவருடைய சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் பெரும்படியாக கர்த்தர் நமக்கு சாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அழகாய் சொல்கிறது சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்கி அழிவில் இருந்து தப்புவிக்கிறவர். யாக்கோபு 15:26 சொல்கிறது, என் நியமங்களை கைக்கொள்ளும் போது, என் வார்த்தைகளை கைக்கொள்ளும் போது நானே கர்த்தராகிய பரிகாரி என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தைகளை பார்க்கும்படியாக, வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறது. நாம் மறுபடியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை தகுதிப்படுத்துகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற நிலைக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு வார்த்தையாவது உன்னை கொண்டு இன்னைக்கு ஒரு மாபெரும் விடுதலை, ஒரு மாற்றத்தோடு கர்த்தர் கொண்டு போக அவர் போதுமானவராக இருக்கிறார். புளித்த மாவு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் புளித்த மாவை போல, புளித்த மாவு எதை குறிக்கிறது என்று சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். கொஞ்சம் மாவு இருந்தால் போதும், எல்லாத்தையும் மெனசிக்கிறோம், புளிக்க வைக்கிறோம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படியாக புதிதாக பிசையப்பட்ட மாவை போல ஃப்ரெஷ்ஷா நீங்க மாறணும், உங்களை புதுப்பிக்கப்படணும். அழகாய் சொல்கிறது, புதுப்பிக்கப்படும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? 1 கொரிந்தியர் 5:8 பாருங்களேன், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணமாகிய, பாருங்க, புளித்த மாவோடு, துர்க்குணமாகிய புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க வேண்டும். உங்களுடைய சந்தோஷத்தை ஆசரிக்க வேண்டும். பண்டிகை என்பதை ஒரு உள்ளத்திலே வருகிற ஒரு செலிப்ரேஷன், ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் இந்த புளிப்பில்லாத ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஒரு புளிப்புள்ளவர்களாக அந்த புளிப்பு உள்ள துர்க்குணம், அந்த புளிப்புள்ள பொல்லாத காரியங்கள் நம்மளை விட்டு விலக வேண்டும். மற்றவர்களை குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது, விலைவிடப்படுத்துறது, பொறாமையாக நிற்பது, எரிச்சல் அடைவது, சபைக்குள்ளே பேச வேண்டிய காரியத்தை பேசாமல் பேச முடியாத வார்த்தைகளை பேசுகிறது, இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிற காரியம் அல்ல. தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏழை கொட்டினால் கர்த்தர் கேட்டு எல்லா இடங்களிலும் நீங்கள் ஆக்கினார். ஏழை என்றால் தன்னை பார்த்துகிறவர்கள், தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறவர்கள். நான் தகுதி இல்லை என்று சொல்லி இங்க ஒவ்வொருத்தரும் நான் தகுதி உள்ளவன், நான் ஃபைட்டர், நான் அநேக காரியங்களை திறமை உள்ளவன் என்று சொல்கிறவர்களுக்கு இங்கே இடமே இல்லை. தகுதி இல்லாத என்னை படுமா
தகுதியில்லா அடிமை என்னை தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். தகுதியில்லா அடிமை என்னை தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். அதை நன்மைகளே நன்மை செய்கிறவராய் சிந்திக்கிறார். நீங்களும் நான் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அவரை போல வல்லமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அவரை போல சகிப்போமானால், அவரை போல நாம் சகித்து நம்முடைய தியாக மனப்பான்மையோடு நாம் இருப்போமானால், அழகா ஒரு வசனம் சொல்லுது, தனக்கு முன்பாக வைத்திருக்கிற அவமானத்தை அவர் பொருட்படுத்தாதபடிக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய பெரிய தேவபிதாவின் வலது வருஷத்திலே நிற்பதை அவர் கண்ணாலே பார்த்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு தற்காலத்தின் மகிமைக்காக இல்லை, பிற்காலத்தின் அது தேவனுடைய மகிமைக்காக நம் புறத்தையும் பலகீனத்தையும் போராட்டங்களையும் அமைதியால் தேவ சமூகத்தில் நம்மை அது பரிசுத்தப்படுத்தி காத்துக் கொள்வது இன்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கற்றுக் கொடுக்கிறவர். எனக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். என் மனமுறையாக்கு தெரியும். எப்படி ஜனங்களிலே அனுமதியினர் என்ற ஒரு குறிப்பினர் வந்து கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய ஊழியத்திலே அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளோடு வந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு தாய் வந்தாங்க. ஒரு தாய் திடீரென்று பயங்கரமான சீரியஸாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் உடல்நலம் குறைந்து போய் மறித்து விட்டார்கள். இவ்வளவு மிளகாவை எடுத்து போட்டு எரிச்சு அவர் மறுபடியுமாய் மூச்சு இருக்காய் பார்க்கறது டெஸ்ட் பண்ணாங்க. போனாங்க கூட நெஞ்சு விடுச்சு முடியல. எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒண்ணுமே முடியல. கடைசியில் என்ன கூப்பிட்டாங்க, நான் போய் உள்ள போன எனக்கே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை நினைச்சிருக்க ஆண்டவரே, என்ன நம்பி ஒரு செத்தவங்களை எப்படி நான் உயிரோடு எழுப்புறது? நான் என்ன உமக்கு முன்பாக நிறுத்துகிறேன். உம்முடைய வல்லமை உம்முடைய தயவு எனக்கு தேவை என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே எத்தனை நாள் எனக்காக வேண்டின நாட்கள், என் பலவீனத்துக்காக வேண்டின நாட்கள், என்னுடைய நாட்களிலே அவ்வளவு வேதனைகளும் மரண விளிம்பை தழுவக்கூடிய நிலைகள் வந்தது. ஆனால் அந்த நிலையில விடுவித்த என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுவீங்க என்று சொல்லி கதறினேன். நான் கொஞ்சம் எப்படியாவது என் ஸ்பீச் மாறிடும். யாருக்காவது புரியலன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்களேன். இப்போ புரியுதா? நான் சவுண்டு கம்மியாக வச்சாவே போதும், எனக்கு மைக்கே தேவையில்லை. ஆமென் சொல்லுமா. உடனே ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய ஆவியானவர் பேசினா, காதுகிட்ட போய் சொன்னேன், ஒன்றும் ஆகல. திரும்ப ஜெபம் பண்ணேன். திரும்ப காதுகிட்ட போய் சொன்னேன், ஆவியானவர் ஒரு சில காரியங்களை, ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்பினார். அந்த வார்த்தையை காதுகிட்ட சொல்லி ஊதின போது திடீரென்று அந்த மாதிரி எழுந்து வாந்தி எடுத்து ஒரு மாதிரி வந்து அது எழுந்து அதுவே ஸ்தோத்திரம் ஒரு மாதிரி அசைய ஆரம்பிச்சாங்க. ஜீவன் வந்தது. உண்மையிலே நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த சிலுவைக்கு முன்பாக நம்முடைய குணங்களை மாற்றிக் கொள்ளும்போது, நம் பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் செய்த காரியத்தை நமக்குள்ளே ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். You are not a normal person. You are a son of God. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறக்க வேண்டாம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் சொல்லுமா. பாருங்களேன், பழைய புளிப்ப பழைய கசப்பு யார்ட்டையாவது இருந்துச்சுன்னா அதை நீக்கி போடுங்க. ஆமென் சொல்லுமா. புளிப்பு என்பது பாவத்தின் சின்னம். புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறதா இருக்கிறதே. அது சிறிதளவு இருந்தால் போதும். வேதம் சொல்கிறது, அழகாய் நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுது, தைலக்காரவி தைலத்தை என்ன செய்யுமா, சின்ன அற்பமான அந்த ஈ விழுந்து அந்த நறுமணத்தை எல்லாம்
அப்படியே முற்றிலுமாய் மாற்றிவிடும். அப்படியே மதியினத்தினால் வரக்கூடிய சின்ன பாவத்தின் நிமித்தம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை குறைத்து தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டாக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? நான் நினைக்கிறேன் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தான் நினைக்கிறேன், 57ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பாருங்களேன், நீங்க ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகல, அவருடைய கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய காதுகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மந்தகாரமாகவில்லை. நீ உங்களுடைய பாவங்களே அவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது, நம்முடைய அக்கிரமங்களே அவர் கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா இல்லாத பட்சத்திலே உங்களுடைய தியாக மனப்பான்மை அர்ப்பணிப்பு, ஒரு சில தியாக மனப்பான்மை என்னன்னா, சில காரியங்களை விட முடியாது, அதை இயேசுக்காக விட வேண்டும். எத்தனை பேர் பொருத்தனை பண்ணிக்கீங்க? 40 நாள் பொருத்தனை பண்ணிருக்கேன், நான் இதெல்லாம் விடணும்னு சொல்லி கையை தூக்க மாட்டீங்களா? யாருமே எதை விரும்பல. அல்லேலூயா. நான் கோபிக்கிறத விடணும், நான் கோபப்படுறத விடணும், நான் சண்டை போடுறத விடணும். அப்பா அந்த சிஸ்டரா, ஓ சூப்பர் ஃபைட்டர் ஒண்ணு அப்படின்ற பேரெல்லாம் என்ன செய்ய மாறி, எப்படி இருந்த இந்த சிஸ்டர் இப்படி மாறிட்டாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆமென் சொல்லுமா? மறைக்கப்பட்ட தீய பழக்கம் பாருங்களேன், அதெல்லாம் சபையில் உள்ள ஒழுக்கக்கேடு, சபையில் இருக்கிற ஒழுக்கக்கேடு, சபையில் பாருங்களேன் சில நிறைய நேரங்களில் ஒழுக்கக்கேடு ஆக சில நபர்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பாங்க. தேவனாகிய கர்த்தர் அசைவாட விடாதபடிக்கு ஒரு சில நபர்களினாலே அற்புதம் நடக்க விடாதபடிக்கு தடை செய்கிறது. அப்படிப்பட்ட நபர்கள், ஒழுக்கக்கேடு உள்ள நபர்கள், ஆமென் சொல்லுமா? கர்த்தர் ஒரு அதனால்தான் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், ஒரு பெர்ஃபெக்டான நபர்களை மாத்திரம் ஆண்டவர் கொண்டு போவார் ஜெபிக்கிறதுக்கு, அற்புதம் செய்வதற்கு. யோவானையும் என்ன செய்வாரா? பேதுருவை மாத்திரம் கொண்டு போவார். எல்லாரோடும் ஜெபித்தா அற்புதம் நடக்காது. ஆமென் சொல்லுமா? போதகருக்கு பயந்துட்டு ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இயேசுக்கு பயந்து ஜெபிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுமா? டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, இன்னும் நான் தொடங்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய வாழ்க்கையிலிருந்து மாறணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பழைய பாவ இயல்புகளிலிருந்து நீங்கணும். நம்ம என்ன செய்யணும்? அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நாளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே பலியா இருந்ததனால, பலியானதுனால நம்ம புதிய வாழ்க்கை ஆண்டவரே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாக. ஆமென் சொல்லுமா? இயேசுவை பறித்துக் கொள்ளும்படியாக. இந்த புல்பிட்ட பார்த்தீங்கன்னா அலங்காரமா இருக்கிறது. ஆனால் இந்த அலங்காரம் இயேசு வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது தெரியுமா? இதற்குள்ளாக யாரும் பிரவேசிக்க முடியாது, நீங்களும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் இயேசு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டது நிமித்தம் திரைச்சலையை இரண்டாய் கிழித்து தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் டைரக்டா தொடர்பு கொள்ளும்படியான ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சகித்தது நிமித்தம், அவருடைய தியாக மனப்பான்மை நிமித்தம் உங்களை டைரக்டா லிங்க். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டா ஜெபிக்க முடியாது, டைரக்டா அவர்கிட்ட போக முடியாது. ஆசாரியம் உள்ள போய் தான் வந்துட்டு என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 டைம் ஓடிட்டே இருக்கு. எத்தனை வயது இப்படி இருக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக இருக்கிறது. பழையவை ஒளிந்து போயிருக்கிறது, பழைய காரியங்கள் எனக்கு இல்லை. என் இருதயத்திலே ஒரே தேவனை தேடுகிற எண்ணம் தான் இருக்கிறது. யாரை போட்டு கொடுப்போம், யாரை பேசுவோம், யார் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, எந்த எண்ணமும் இல்லை. இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பை, இந்த பரிசுத்த வாழ்க்கையை நான் உண்மையாய் பரிசுத்தமாய் நான் ஓடும்போது கர்த்தர் என் மேல இரக்கம் செய்கிறதை நான் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நம்முடைய உள்ளம் பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவில் இருந்தால், நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? முற்றிலுமாய் அது புதிதாக்கப்படுகிற ஒரு பழைய வாழ்க்கை மாறுகிறதை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். பழையவை எல்லாம் புதிதாய் மாறும், புதிய சிருஷ்டியாய் மாறுவீர்கள். உங்களுக்குள்ள இயேசுவானவர் வருவார். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து நீங்க சாட்சியா மாறுவீங்க. எத்தனை பேர் சாட்சியா மாறுவீங்க? எங்க சபைக்குள்ள இத்தனை அற்புதம் நடக்கிறது, இத்தனை அதிசயம் நடந்திருக்கிறது. நான் சபைக்குள்ள ஜெபிக்கும் போது, நான் ஜெபம் பண்ணுவதற்காக வந்தேன், என் சபை
பாரத்தோடு வர வேண்டும். ஆமென் சொல்லுமா? சபைக்குள்ளே தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனபடியால் 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்களுக்கு புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாய் இருக்கிறது. அவருடைய தியாகத்தினாலே, அவருடைய கிரயத்தினாலே நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கப்படுகிறோம். நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்தமாக்குவதே நமக்கு மேன்மையாய் கிடைத்திருக்கிறது. அந்த பரிசுத்தமாய் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. அப்பொழுது அந்த யாத்திராகமம் 34:10 படியே கர்த்தர் இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், எந்த ஜனங்களுக்குள்ளும் எந்த ஜாதிகளுக்குள்ளும் யாரும் கண்டிராத அற்புத அடையாளங்களை உன் ஜனங்கள் காணும்படியாக நான் உன்னோடு கூட என்று செய்யும் போது அது பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துமா? கரங்களை தட்டி தேவனை